இந்த ரோஸ் பானுக்கு வந்து நான் பருப்பு கறி வைக்க போகிறேன். அதுக்கு என்ன மண் சட்டி எடுத்து வச்சு ஹீட்டை என்ன ஆன் பண்ணல. ஆன் பண்ணாமல் இதில் வந்து நான் அரை கப் எல்லாட்டிக்கு 100 கிராம் பருப்பு எடுத்து கழுவி வச்சிருக்கிறேன். இப்போ இதில் போடுங்க. இதில் வந்து தண்ணி இருக்குது. ஒரு கப் எல்லாட்டிக்கு 250 மில்லிலிட்டர் தண்ணி இருக்குது. இப்போ இதை தண்ணி இதில் விடுங்க. இப்படி தண்ணியை விட்டா பிறகு நான் ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துலேருந்து கொஞ்சம் கூட்டி வச்சிருக்கேன். இப்போ இதை மூடி போட்டு 8 நிமிஷம் அவிய விடுவோம். ஒரு 5 நிமிஷமாக தான் இதுலேருந்து கொதிச்சோன்னு இருக்குது. இப்போ திருப்பி மூடி போட்டு இன்னொரு 3 நிமிஷம் அவிய விடுவோம். இப்போ இன்னொரு 3 நிமிஷம் டோட்டலியாக 8 நிமிஷம் நான் அவிய விட்டு நான் இந்த இப்படி ஒரு பதத்துக்கு நீங்கள் அவிச்செடுக்கணும். ஒரு 70% அவிஞ்சிருக்கு. இப்படி அவிஞ்சா பிறகு இதில் வந்து ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சிருக்கேன். எல்லாட்டிக்கும் 40 கிராம் வெங்காயம் இருக்குது. இந்த வெங்காயத்தை இதில் போடுங்க. இதில் வந்து 5 உள்ளிப்பல்ல இல்லாட்டி 18 கிராம் இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேருங்க. நான் இதில் 4 சின்ன பச்சை மிளகா சேர்க்குறேன். இதில் வந்து ஒரு 4 பீஸ் ரம்பை இருக்குது. இதையும் இதில் போடுங்க. இப்படி சின்ன பீஸ் கருவா 2 இருக்குது. இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து துணப்பகா இருக்குது 1/4 டீஸ்பூன் துணப்பகா. இதையும் இதில் சேருங்க. இதில் வந்து பிளெயின் சில்லி பவுடர் இருக்குது 1/4 டீஸ்பூன். இதையும் இதில் சேருங்க. இதில் வந்து மஞ்சள் இருக்குது 1/4 டீஸ்பூன். இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து உப்பு இருக்குது. உங்களோட டேஸ்ட்டை பார்த்து போடுங்க. பட் நான் 1/2 டீஸ்பூனும் கொஞ்சம் குறைய சேர்க்குறேன். இதில் வந்து தேங்காய் பால் இருக்குது. முதலாம் பாலும் 2ஆம் பாலும் அரை கப் எல்லாடிக்கும் 125 மில்லிலிட்டர் தேங்காய் பால் இருக்குது. இப்போ இதையும் இதில் விடுங்க. இதில் வந்து இன்னொரு அரை கப் தண்ணி எல்லாடிக்கும் 125 மில்லிலிட்டர் தண்ணி இருக்குது. இந்த தண்ணியும் இதில் விடுங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 5 நிமிஷம் அவிய விடுவோம். இப்போ சரியாக வந்து தேங்காய் பாலும் தண்ணியும் விட்ட அப்புறம் நான் 5 நிமிஷம் கொதிக்க விட்டுருக்கேன். இப்போ இந்த 5 நிமிஷத்துக்கு பிறகு நான் அடுப்பை ஆஃப் பண்ணியிருக்கேன். இதை வந்து புறம்பான ஒரு டிஷ்ஷில் இறக்கி எடுக்கணும். இந்த இருக்கிறதுல ஒரு புறம்பான பவுல் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு நாங்கள் இந்த செய்து வச்சுருக்க பருப்பு கறியை புறம்பா இறக்கிடுங்க. தாளிக்கிறதுக்கு நான் பருப்பு காய்ச்சின அந்த சட்டியை கழுவாமல் வச்சிருக்கேன். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி செய்தீங்கண்டா இப்போ ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் தூக்கிலேருந்து கொஞ்சம் கூட்டி வச்சிருக்கேன். வச்சுட்டு இதில் வந்து எண்ணெய் இருக்குது 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இந்த எண்ணெயை விட்டு கொதிக்க விடுவோம். இந்த எண்ணெய் வந்து லைட்லியாக கொதிச்சுட்டு கொதிச்சா பிறகு இதில் வந்து கடுகு இருக்குது 1/2 டீஸ்பூன் கடுகு. இந்த கடுகை போட்டு வடிக்க விடுங்க. இந்த கடுகு வந்து இப்படி வடிச்சு கொண்டு வரைக்க இதில் வந்து பெருஞ்சீரகம் இருக்குது 1/2 டீஸ்பூன். இப்போ இதில் போடுங்க. இதில் வந்து வெங்காயம் இருக்குது. ஒரு சின்ன வெங்காயம் எல்லாட்டிக்கு 50 கிராம் வருது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து கருவேப்பிலை இருக்குது. ஒரு காம்பு கருவேப்பிலை போட்டு இதை மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்க விடுவோம். இப்போ 2 நிமிஷமாக வதங்கி கொண்டிருக்கு. இப்போ ஒரு 4 நிமிஷமாக இதுலேருந்து வதங்கி கொண்டிருக்கு. இந்த இப்படி கோல்டன் ப்ரௌனை வரைக்க இதில் வந்து காஞ்ச மிளகா செத்த மிளகாய் இருக்குது. 2 பெரிய காஞ்ச மிளகாய் எடுத்து இப்படி பிச்சு வச்சுருக்கேன். இப்போ இதில் போடுங்க. இந்த காஞ்ச மிளகா போட்ட பிறகு நான் சரியாக 1 நிமிஷம் விட்டுருக்கேன். டோட்டலி 5 நிமிஷம். இப்போ நான் அடுப்பை வந்து நிப்பாட்டிட்டேன். நிப்பாட்டின பிறகு நாங்கள் வந்து செய்து வச்ச பருப்பு கறி இருக்குது. இப்போ இதுக்குள்ள அப்படியே நேராக விடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பை செக் பண்ணி பாருங்க. இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இந்த பருப்பு கறி வந்து செய்து முடிஞ்சுது. இந்த ரோஸ் பானுக்கு ஒரு சம்பல் அடிக்கிறதுக்கு நான் அதில் உரல் எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு இதில் வந்து சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கிறேன். 45 கிராம் வருது. எல்லாத்துக்கும் ஒரு அளவான சின்ன வெங்காயம்னு சொன்னால் ஒரு 12 இல்லை ஒரு 13 வருது. இப்போ இதில் போடுங்க. போட்டுட்டு இதை முதல் இடிச்சு விடுங்க. இந்த இருக்கு இப்படி நறுவலாக இடிச்சிருக்கேன். இடிச்சா பிறகு இதில் வந்து ஒரு காம்பு கருவேப்பிலை இருக்குது. இந்த கருவேப்பிலையும் இதில் போடுங்க. உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போடுங்க. பட் நான் இதில் வந்து 8 பச்சை மிளகா போடுறேன். எல்லாட்டிக்கும் 11 கிராம் வருது. இப்போ இதையும் இதில் போடுங்க. போட்டுட்டு இதை நல்லா பட்டை அடிச்சு விடுங்க. இருக்கு இப்படி இடிச்சிருக்குன்னு இடிச்சா பிறகு இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல். இதில் மாசி கருவாடு இருக்குது. நான் 11 கிராம் மாசி கருவாடு எடுத்து 5 நிமிஷம் நனைய விட்டுட்டு கழுவி வச்சிருக்கேன். இப்போ இதில் போடுங்க. வந்து சம்பல் தூள் இருக்குது. நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். என் பிளேலிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா இருக்குது. இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சம்பல் தூள் போடுறேன். உங்களுக்கு தேவைக்கலான உப்பு சேருங்க. நான் இப்போதைக்கு வந்து 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா பட்டை அடிச்சுடுங்க.
இந்த இருக்கு. இப்படி இதை இடிச்சா பிறகு இதில் வந்து தேங்காய் பூ இருக்குது. நான் 1.5 கப் எல்லாட்டிக்கு 160 கிராம் தேங்காய் பூ எடுத்திருக்கேன். இப்போ இதை போட்டு இதில் இடிச்செடுப்போம். முதல் அரைவாசியை போட்டிருக்கேன். இதை அடிச்சுடுங்க. இருக்கிற மிச்ச அரைவாசியும் போடுங்க. தேங்காய் பூ பிறகு மிக்ஸ் பண்ணி போட்டு இடிச்செடுப்போம். இந்த இருக்குது நான் நல்லா இடிச்சிருக்கிறேன். இப்படி இடிச்ச பிறகு இந்த சம்பளம் வந்து பிரம்பா கிள்ளி எடுப்போம். பிரம்பா நான் இறக்கி எடுத்திருக்கிறேன். இதுக்கு வந்து லைம் அல்ல லெமன் ஜூஸ் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி புழிஞ்சு விடுங்க. ஒரு 2-3 சீட்ஸ் விழுந்திருக்கு. இதை எடுத்து விடுவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த சம்பல். இது செய்து முடிஞ்சுது. ஒரு டிஷ் எடுத்து வச்சுட்டு இதில் வந்து ட்ரை ஈஸ்ட் இருக்குது. 3 டீஸ்பூன் இல்லாட்டிக்கு 11 கிராம் ட்ரை ஈஸ்ட். இந்த ட்ரை ஈஸ்ட் இதில் போடுங்க. இதில் வந்து சீனி இருக்குது. 2.5 டேபிள் ஸ்பூன் இல்லாட்டிக்கு 36 கிராம் வருது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து லூக் வார்ம் வார தண்ணி இருக்குது. பச்சை தண்ணியும் இல்லை, சுடு தண்ணியும் இல்லை, வார்மான தண்ணி இருக்குது. 1/4 கப் இல்லாட்டிக்கு 60 மில்லிலிட்டர் இருக்குது. இப்போ இதையும் இதில் விடுங்க. விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு நாங்கள் ஒரு 6 நிமிஷம் இப்படியே வைங்கோ. நல்லா ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு. ரோஸ்ட் பண்ண செய்யறதுக்கு நான் இதில் வந்து ஒரு பவுல் எடுத்து வச்சிருக்கேன். வச்சுக்கொண்டு இதில் வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார் இல்லாட்டி மைதாமா இல்லாட்டி கோதுமமா இருக்குது. 3 கப் ப்ளஸ் 1/8 கப் இல்லாட்டிக்கு 500 கிராம் இருக்குது. இப்போ இதில் போடுங்க. இதில் வந்து உப்பு இருக்குது. 1 டீஸ்பூன் இல்லாட்டிக்கு 7 கிராம் உப்பு இருக்குது. இதை இப்போ இதில் போடுங்க. போட்டு முதல் இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு நான் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க ஈஸ்ட் வந்து சரி 6 நிமிஷமா இருக்கு. இப்போ இதில் விடுங்க. இதில் வந்து தேங்காய் எண்ணெய் இருக்குது. இதுக்கு தேங்காய் எண்ணெய் பாவச்சிங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். ரோஸ்பான் 2.5 டேபிள் ஸ்பூன் எல்லாட்டிக்கு 37.5 மில்லிலிட்டர் தேங்காய் எண்ணெய் இருக்குது. இப்போ இதையும் இதில் விடுங்க. விட்டுட்டு இதை முதல்ல மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்குது. இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு இதில் வந்து ரூம் டெம்பரேச்சர் தண்ணி இருக்குது. 1 கப் இல்லாட்டிக்கு 250 மில்லிலிட்டர் தண்ணி இருக்குது. அவுக்கண்டு விட்டுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைச்செடுப்போம். நான் எடுத்த 1 கப் தண்ணியில் சரியாக 1/4 கப் இல்லாட்டிக்கு 60 மில்லிலிட்டர் தண்ணி மிஞ்சி இருக்கு. இது தேவையில்லை. இந்த இருக்குது. இதை நான் இப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் கவுண்டர் டாப்பை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வச்சு நீட் பண்ண போகிறேன். இப்போ இந்த கவுண்டர் டாப்பை வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன். நான் இதை நல்லா நீட் பண்ணி எடுப்போம். ஒரு 10 நிமிஷம் நீட் பண்ணி எடுங்கோ. இழுத்து நல்லா பிசைஞ்சு நீட் பண்ணி எடுங்கோ. இப்போ ஒரு 5 நிமிஷமாக நீட் பண்ணி கொண்டிருக்கிறேன். இப்போ நான் சரியாக 10 நிமிஷமாக நீட் பண்ணியிருக்கிறேன். இந்த இருக்குது.
இப்படி நீட் பண்ண பிறகு இன்னொரு செப்பரேட் பவுலில் வச்சுட்டு சின்டாலால் மூடி போட்டு ஒரு 40 நிமிஷம் வைக்க போகிறேன் நல்லா பொங்கி வர்றதுக்கு. ரோஸ் பான் மாவு வந்து சரியாக 40 நிமிஷம் வச்சுனா இந்த டபுள் சைஸாக வந்திருக்கு. இப்படி நான் சொல்கிற டைமுக்கு வெரைட்டிக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் விடுங்கோ. இதில் இருக்க காற்றை வந்து ஏழை வந்து புஷ் அவுட் பண்ணிவிடுங்கோ. நான் ஏற்கனவே கவுண்டர் டாப்பை வந்து க்ளீன் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதுலேருந்து ஒரு சின்ன ரவுண்டாக எடுத்துட்டு நீங்கள் வந்து பெருசாக இந்த பெரிய ரோஸ் பானை செய்ய போகிறேன்டா இதை விட டபுளாக எடுக்கணும். பட் நான் இன்றைக்கி வந்து மினி ரோஸ் பான் செய்ய போகிறேன். இப்படி எடுத்துட்டு கையில் வச்சு உருட்டிட்டு இந்த கைக்கு நான் தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கிறேன். தேங்காய் எண்ணெய் பாவைங்க, தேங்காய் எண்ணெய் பாவைச்சா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரோஸ் பான். இப்போ இதை இப்படி அமர்த்தி உங்களுக்கு பிடிச்சதுக்கு ஏற்ற மாதிரி இதை அமர்த்தி எடுங்கோ. இந்த அடியில் வந்து இப்படி கையால் வந்து அமர்த்தி விடுங்கோ. இந்த இருக்கு நான் இப்படி அமர்த்தி இருக்கிறேன். இப்படி அமர்த்தினா பிறகு இதில் வந்து தேங்காய் எண்ணெய் இருக்குது. இந்த ப்ரஷ்ஷால் வந்து தேங்காய் எண்ணெய் பூசி விடுங்கோ. மெட்ட பக்கம் பூசி விடுங்கோ. இந்த இருக்கு தேங்காய் எண்ணெயை நான் பூசியிருக்கேன். இப்படி பூசினா பிறகு இது நான் பான் பேக் பண்ணுற ட்ரே எடுத்து பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சுருக்கிறேன். இப்போ இந்த நாங்கள் தட்டி வச்ச ரோஸ் பானை வந்து இப்படி வையுங்கோ. சைடில் இப்படி வச்சுட்டு இதில் வந்து இன்னொரு பார்ச்மெண்ட் பேப்பர் எடுத்துருக்கேன். இதில் எப்படி வையுங்கோ. இந்த பார்ச்மெண்ட் பேப்பர் வைக்கிறது மெட்ட ரோஸ் பானோட ஒட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. இந்த நான் ஒருக்கா செய்து காட்டுறேன். கைக்கு தேங்காய் எண்ணெய் திருவி போடுறேன். போட்டுட்டு இதை அமர்த்தி எடுங்கோ. இந்த இருக்கு தேங்காய் எண்ணெயால் ப்ரஷ் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த ட்ரேயிலேயே இப்படி வச்சுட்டு லைட்லேயே அமர்த்தி விடுங்க. இந்த இருக்கு இன்னொரு பார்ச்மெண்ட் பேப்பர் எடுத்து இப்படி வையுங்க. இந்த இருக்கு இதே மாதிரி நான் எல்லாத்தையும் செய்தெடுக்க போகிறேன். நான் எல்லா ரோஸ் பானையும் இப்படி செய்து இந்த ட்ரேயில் வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து நான் மூடி போட்டு ஒரு 15 அல்ல 20 நிமிஷம் இன்னும் கொஞ்சம் பொங்க வைக்க போகிறேன். ஒரு கிச்சன் டவலால் மூடி விடுறேன். இந்த இருக்கு இந்த ரோஸ் பானை மூடி போட்டு இன்னும் கொஞ்சம் ரைஸ் பண்ணி வச்சுன்னா இந்த பாருங்க நல்லா டபுள் சைஸாக வந்திருக்கு. நல்லா பொங்கி வந்திருக்கு. நான் சொல்கிற டைமுக்கு இப்படி உங்களுக்கு பொங்கி வெரைட்டிக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் வையுங்க. இதுக்கு மேலேயும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் பூசி விடுங்க. அப்போ தான் நல்லா ப்ரௌன் கோல்டன் ப்ரௌனாக வரும் மேலே. இந்த இருக்கு நான் தேங்காய் எண்ணெயால் இதை ப்ரஷ் பண்ணியிருக்கிறேன். இப்படி ப்ரஷ் பண்ண பிறகு நான் வந்து அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கிறேன் 320 degrees Fahrenheit. இந்த இருக்கு இந்த அவனில் வந்து 3 ரேக் இருக்குது. நான் வந்து நடு ரேக்கில் தூக்கி இதை வைக்க போகிறேன். இந்த இருக்கு இப்படி நடு ரேக்கில் வச்சுருக்கேன். இப்போ மூடி போட்டு 40 நிமிஷம் பேக் பண்ணுவோம். இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரோஸ் பானை நான் வந்து அவனுக்கு தூக்கி வச்சு சரியாக 40 நிமிஷம் பேக் பண்ணியிருக்கிறேன். நைஸ்லி லைட்லி கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. பட் இது வந்து இன்னும் முடியலை. ஸோ இந்த ட்ரேயிலேருந்து நாங்கள் வெளியில் எடுக்கணும். முதல் சுடுவது கவனமாக எடுங்க வெளியில். இந்த இருக்கு இப்படி தான் இதை வெளியில் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை நாங்கள் செப்பரேட் பண்ணணும். நாங்கள் வச்ச பார்ச்மெண்ட் பேப்பர் எல்லாம் ரிமூவ் பண்ணுங்க. என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் திருப்பி இதை பேக் பண்ணணும். இந்த நடுவில் வந்து எண்ணெய் பேக் ஆகணும். இதை வடிவாக அடுக்கி விடுங்க. சுடுவது கவனமாக இதை இப்படி அடுக்கி விடுங்க.
இந்த இருக்கு இப்படி நான் அடுக்கி இருக்கேன். நான் இப்போ அவன் டெம்பரேச்சர் வந்து 355 degrees Fahrenheitல வச்சிருக்கேன். இப்போ வச்சுட்டு முதல் 10 நிமிஷம் ஒரு சைடுக்கு பேக் பண்ணுங்க. திருப்பி மெட்ட பக்கம் திருப்பி போட்டு இன்னொரு 10 நிமிஷம் பேக் பண்ணி எடுங்க. இப்போ இந்த 3 ரேக் இருக்கு. 3 ரேக்ல வந்து நான் முதலாவது ரேக்ல வைக்க போறேன் என்று சொன்னா நல்ல கோல்டன் ப்ரௌனா வர்றதுக்கு. இப்போ சரியா 10 நிமிஷமா பேக் பண்ணி கொண்டிருக்கு. இது மெட்ட பக்கம் திருப்பி விடுங்க. இந்த இருக்கு மெட்ட பக்கம் திருப்பி இருக்கேன். இப்போ திருப்பி இன்னொரு 10 நிமிஷம் பேக் பண்ண போறேன். இந்த ரோஸ் பான் வந்து நல்லபடியா பேக் பண்ணிட்டு இந்த நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரா வந்திருக்கு. பெர்ஃபெக்ட்டா பேக் பண்ணிருக்கு. இப்போ இதை நாங்க நல்லா ஆற விடுவோம். இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த ரோஸ் பான் செய்து முடிஞ்சது. நல்ல பெர்ஃபெக்ட்டா வந்திருக்குது.